ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் வழியாக பார்க்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்டிசைனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டூல்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். இந்த டூல்ஸில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற டூல் அப்படின்னா இந்த ஜூம் டூல், ஹேண்ட் டூல், ஃபோர்க்ரவுண்ட் அண்டு ஸ்ட்ரோக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேடியன்ட், அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ, ப்ளீடு, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ரைட், இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் வியூ பார்த்துருவோம். இப்போ நம்ம இங்கேயும் போயிட்டு கலர் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபில்லுன்னு இருக்குல்லவா, இந்த ஃபில் இருக்கிறதுல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் மாறும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ எங்கே வேணால் நம்ம போய்ட்டு நம்மளோட கலரை வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஃபில் கலர், இது வந்துட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெளியில் இருக்கிற அவுட்லைன். ஸோ அவுட்லைன் கலர் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஸ்வாப். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம கலர்ஸ் வந்துட்டு ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபில் கலரை வந்துட்டு மாற்றிக்க முடியும், ஸ்ட்ரோக் கலரை வந்துட்டு மாற்றிக்க முடியும். வித்தின் ஃபியூ செகண்டில் வந்துட்டு அதை பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னென்னா டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும் எம்டியாக. இப்படி பண்ணிங்கன்னா ஸ்வாப் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்துட்டு ஃபார்மேட்டிங் எஃபெக்ட், இது வந்துட்டு டெக்ஸ்ட்டு. ரைட், இப்போது இதில் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. இந்த கிரேடியன்ட் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி நாம் கலரை வந்துட்டு மாற்றிக்க முடியும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நன் கொடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு மாறும். இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னென்னா நார்மல் வியூ. இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரிவ்யூவில் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி இருக்கும், அவுட்புட்டாக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இது ப்ளீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். ப்ளீடு வந்துட்டு இப்போ ப்ரிண்ட்டில் வந்துட்டு கட் பண்ணிட்டா எப்படி வரும், ஸ்லக்கு கட் பண்ணிட்டா எப்படி வந்துட்டு வியூ வரும். இது வந்துட்டு ப்ரெசன்டேஷன் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இத்தனை இது இருக்குது. ஸோ எஸ்கேப் கொடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூல் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணும்போது மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் டூல் பிடிச்சிட்டு அப்படி ஈஸியாக வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டை, அந்த டாக்குமெண்ட் பேஜை. இதுக்கு அடுத்தது ஜூம் இன்னு. ஸோ இப்படி ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். பர்டிகுலர் ஏரியாவை வந்துட்டு நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் இப்படி ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஜூம் அவுட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் என்னாலும் நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு ஷார்ட்கட்டு. ரைட், இப்போ நம்ம ஓவராலாக வந்துட்டு எத்தனை டூல் இருக்குது அப்படின்னா இது செலெக்ஷன் டூல், இது டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் டூலுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இப்படி மூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது பேஜ் டூல், அதுக்கு அடுத்தது வந்துட்டு கேப் டூல். நீங்கள் 2 கேப்ஸ் வந்துட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேப்ஸ்குள்ளார நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அதை மூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த கேப்ஸ் வந்துட்டு நம்ம நகர்த்தி பார்க்கணும் அப்படின்னாலும்
நம்ம நகர்த்தி பார்த்துக்கலாம் அந்த கேப் டூலை யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த கேப் டூலை வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு கேப் டூலை பயன்படுத்தி பாருங்கள், இப்படி நகர்த்தி பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இது கேப் டூல். இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல். இது வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது இடத்துக்குள்ளே இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டை விட்டு வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னா தேவையானதை இப்படி வெளியிலேயும் நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம் எங்கே வேணுமோ. ஸோ இது கண்டென்ட் டூல். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல். இது வந்துட்டு லைன் டூல். லைன் போட்டு பார்த்துக்கலாம். இது டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பென் டூல் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதுக்கு அடுத்தது பென்சில் டூல். ஸோ இது பென்சில் டூல். இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டூல் வந்துட்டு ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம் டூல் பயன்படுத்தி நம்ம இப்போ ஒரு ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரேம் டூல் யூஸ் பண்ணி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் ஆக்சுவலி எப்படி கலர் ஃபில் பண்ணுவீங்களோ அது மாதிரி இதில் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இதே போல் தான். பட் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் அவுட்லைன் ட்ராயிங்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேம் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவீங்க. அதே போல் இமேஜஸ் வைக்கிறதுக்கும் ஃப்ரேம் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஷேப் டூல். இதில் நிறையா ஷேப்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஷேப் டூல் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது சிசர் டூல். சிசர் டூலுங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது சிசர் டூல். இப்படி கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷியர் டூலுங்கிறது வந்துட்டு இப்படி வந்துட்டு நாம் அதை ஜிக்ஸாக்காக வந்துட்டு மாற்றிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் டூல் வந்துட்டு இப்படி கிரேடியன்ட் கலரை வந்துட்டு நாம் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது, ஃபேட் இன் ஃபேட் அவுட் மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நோட் டூல். இப்போ நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பேஜ், ஆக்சுவலி இது வந்துட்டு பேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது. ஸோ இப்படி பேஜ் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் பேஜை. அதுக்கடுத்தது இது மெஷர் டூல்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் ஏதாச்சும் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்படி மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ஹைட்டு இது தெரியும் உங்களுக்கு. இது ஹேண்ட் டூல். இது ஜூம் டூல். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு இங்கே இருக்கிற டூல்ஸு. அப்புறம் இது ஃபில் கலர், இது ஸ்டோர் கலர். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு ஓவராலாக டூல்ஸ் வந்துட்டு பார்த்தோம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.